Once upon a time, 5 years ago, the room were very dark. Can't see anything. I heard loud screaming and moaning in the entire room. That time, I felt a very different pain experience. This pain is not a punishment. Even the pleasure is not a reward. On the day, every moment and every second, my heart too heavy. That pains, that feels, that experience, and that moment, I never forget in my life. Every person's experience with birth will be different. Finally, the dark room produced one powerful bright. That brightness takes me into the next steps. This bright is my future. ஒருத்தருடைய வழி அடுத்தவருக்கு மகிழ்ச்சியை தரலாம். எவ்வளவு பெரிய பெரிய டெக்னாலஜிகள் இருந்தாலும் ஒரு உயிரை உலகத்திற்கு கொண்டு வர மறு உயிர் போராடி கொண்டுதான் இருக்கு. ஒரு உயிரை பெற்றெடுக்க மறு உயிர் போராடி கொண்டிருக்கும் போது புது வரவுக்காக மறுமுனையில் பல கவலைகளை பல வழிகளை மனதில் புதைத்து காத்து கொண்டு இருக்கும் ஆண்களுக்கு வரும் கண்ணீர் தான் இந்த மண்ணில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கிடைக்கும் முதல் ஆசீர்வாதம். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்லவர். அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இவ்வாழ்க்கையில் சிறந்த பேரு வேறு எதுவும் இல்லை. மண்ணில் பிறக்கின்ற குழந்தைகள் இயற்கையில் தானாக சிந்தித்து செயல்படுகின்ற குணங்களை பெற்றுள்ளனர். தன்னை சுற்றி நடக்கின்ற அனைத்தையும் தானாக கற்கின்ற திறன் படைத்தவர்களாக உள்ளனர். குழந்தைகளுக்கு பல சுமைகளை ஏற்றி ப்ரோக்ராம் செய்யப்பட்ட மிஷின் மாதிரி அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. குழந்தைகளை குழந்தையாக வளர விடுங்கள். தன்னிச்சையாக செயல்பட்டு வளர்கின்ற வழிமுறைகளை வகுத்து வழிவிடுங்கள். அறிவார்ந்த குழந்தைகளிடமிருந்து நாம் கற்க வேண்டியது ஏராளம். இன்டர்நெட், மொபைல், கேமிங் போன்றவற்றிலிருந்து தவிர்த்து குழந்தைகளை மற்ற குழந்தைகளுடன் வளர விடுங்கள். அவர்கள் செல்லும் பாதையின் மூலம் அவர்களுடைய வருங்காலம் எது என நிர்ணயிக்கப்படலாம். எவை எவ்வாறு இருந்தாலும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே.